வணக்கம். இது வழக்கு. தமிழ் திரையுலகில் கடந்த வார பரபரப்பு நடிகர் கார்த்திக் வீட்டு விவகாரம். ஆம், நடிகர் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக பரபரப்பாக பேசப்பட்டது. இது பற்றி விசாரித்த போது கார்த்திக் வீட்டில் நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. கார்த்திக்கிடம் சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் காட்டப்பட்ட போது அதில் அவரது பெயர் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாராம் நடிகர் கார்த்திக். கார்த்திக் மறைந்த நடிகர் முத்துராமனின் மகன். பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் கார்த்திக். ரசிகர்களால் நவரச நாயகன் என கொண்டாடப்பட்டவர். நடிகர் கார்த்திக்கிற்கு 2 மனைவியர், இருவரும் சகோதரிகள். இவரது மூத்த மகன் கௌதம் கார்த்திக்கும் தனது தாத்தா தந்தை வழியில் கடல் படத்தின் மூலம் கதாநாயகனாகி தற்போது நடித்து வருகிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள முத்துராமனின் வீடுகள் மற்றும் வணிக வளாகம் இருக்கிறது. முத்துராமனின் பூர்வீக வீட்டில் கார்த்திக் வசித்து வந்தார். அதே வீட்டின் இன்னொரு பகுதியில் கார்த்திக்கின் தாய் சுலோச்சனா, அண்ணன் கணேசன் மற்றும் கார்த்திக்கின் 2 சகோதரிகளின் குடும்பத்தினரும் வசித்து வந்தனர். இதேபோல் முத்துராமனுக்கு போயஸ் தோட்டத்திலும் ஒரு வீடு உள்ளது. சில மாதங்களுக்கு முன் நடிகர் கார்த்திக் அந்த வீடு உள்ள இடத்தில் அடுக்குமாடி போல் கட்டி நாம் எல்லோரும் வசிக்கலாம் என்று தன் அண்ணன் கணேசனிடம் கூறியிருக்கிறார். என் பேர்ல இருந்தாதான் அதை பண்ணவே முடியும். நான் சொன்னேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் முதலே எழுதி தந்துடுறேன், உங்களுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோ. என் பேரில் மாற்றுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கேட்கவே இல்லை. அப்பவும் நான் சொன்னேன் 1200 1300 ஸ்கொயர் ஃபீட்டோ என்னமோ உங்கள் இது எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்றேன், சைமல்டேனியஸாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இவர் எப்போ வேணால் மாறுவார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லியாச்சு, மத்தியானம் வரும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ப்ரீவியஸ் டே. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு முன்னாடி நாளே லாயரை வச்சு சொல்லியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அவரும் ரெடி பண்ணிட்டார். எதுக்கும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா அண்ணனே வருது ஒரு மாதிரின்ட்டு போனேன் வீட்டுக்கு. அதே காம்பவுண்ட் தான். அம்மா மட்டும் கூப்பிட்டு, அம்மா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையம்மா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அப்புறம் வச்சிங்க ஆகிடக்கூடாது, அங்கே வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாருன்னா ரொம்ப நல்லா இருக்காதேம்மா பப்ளிக்கில். இல்லைப்பா ஒன்றும் இல்லை, இப்போ கன்ஃபார்ம்டாக எல்லாம் நடக்கும். ஆனால் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. உடனே 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருது. ஃபோன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னம்மா என்ன சொன்ன நீ அப்படின்னாங்க. என்னம்மா சொன்ன, உன் பேரில் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? ஆமாம்மா, இத்தனை மாதமாக இதுதானே பேசணும், ஆழ்வார்பேட்டை கேட்கலாமா, போயஸ் கார்டன் எதாவது சொல்கிறேன், அது வந்தால் தான் நான் கட்டவே முடியும். ஆனால் நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துட்றேன். அப்புறமா நீங்கள் எனக்கு சைன் போட்டு கொடுங்க. முதல்ல ரெஜிஸ்டர் அதை பண்ணுங்க, அப்புறம் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்படியா, ஓ அண்ணன் ஏதோ பேசணுன்னா பேசுவேன்னா. சரி கணேஷ், என்ன கணேஷ், நான் எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும்னா. என்ன அஷூரன்ஸ்? நீயோ திலக்கமோ அவங்க பசங்களோ உன் பசங்களோ ஆழ்வார் ப்ராப்பர்ட்டியை இனிமேல் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடு ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் வேணான்ட்டோம்யா, எழுதி கொடு, அப்போ தான் கையெழுத்து போடுவேன்னு. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட சொத்துக்கள் பற்றிய விவரங்களை கேட்டிருக்கிறார் கார்த்திக். இது ரொம்ப வேறு மாதிரி தெரியுது, மாதக்கணக்காக பேசுகிறோம், கடைசி நேரத்தில் இவர் புதுசாக உள்ட்டா விட்றாரு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், சொன்னதெல்லாம் யோசித்தேன், ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு கடவுள் பக்தி ஜாஸ்திங்க. கோயிலுக்கு போகிறதுனால வீட்டில் ஒரு 3-4 தடவையாவது டெய்லி சாமி கும்பிட்டுருவேன். ஏதோ பொறி தட்டுச்சு, முரளி எதுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கடா. அதை என்ன பண்ண, ஒரு பேக்கில் வச்சுட்டு போயிட்டேன். போய் டிராஃப்டை கொடுத்தேன். அம்மா மட்டும் வந்தாங்க ஃபஸ்ட்டு.
அம்மா நீங்கள் கணேஷ் கேட்ட டிராஃப்ட் பாருங்கம்மா, எங்களுக்கு அதில் கிளைமே வேண்டாம், நான் கையெழுத்து போட்டுடுறேன். திலக்கம் எனக்கு தெரியலம்மா, அவங்க பேசிக்கோங்க, அவங்களும் அநேகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு வேண்டாம். அவர் வந்தார், உட்கார்ந்தார். கணேஷ் தான் டிராஃப்ட்டு கேட்டே பார்த்துப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு இருக்கிறதுல எழுதி கொடுத்தாச்சு பார்த்தாரு. தூக்கி போட்டார். என்ன டிராஃப்ட் இது? சரி, நீ கேட்டதான் எழுதியிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு எழுதிட்டோமே, எனக்கும் என் பசங்களுக்கும் ஒன்றும் வேண்டான்னு எழுதியாச்சு. இதெல்லாம் இல்லை, நான் என் லாயரை வச்சு எழுதுறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எழுதி தரேன். சரி, எழுதி கொடு, நீ உனக்கு என்ன வேணுமோ எழுதி கொடு. மத்தியானம் ரெஜிஸ்ட்ரேஷன்ப்பா, இப்போ வந்து இப்படி சொல்கிற. அப்புறம் ஒரு பேட் எடுத்தார், எழுத ஆரம்பித்தார், தூக்கி போட்டார். நான் இனிமேல் இப்போ எழுத முடியாது, லாயரை வச்சு எழுதுனேன். லாயரெல்லாம் நாளைக்கு, உனக்கு என்ன, இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சாச்சு, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சொல்லியாச்சு. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, ஏண்டா எனக்கு மூடு இல்லை, பதில் இப்பெல்லாம் போட முடியாது. ஏன் போட முடியாது? ஏன்? இத்தனை மாதமாக பேசினது தானே, ஏன்? எனக்கு கடன் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆளர்பேட்டை ப்ராப்பர்ட்டியை பிளெஜ் பண்ணி ப்ராப்பர்ட்டியாக வாங்கி கடன்லேயே வச்சுட்டார். அப்போது கார்த்திக்கிடம் காட்டப்பட்ட சொத்துக்கள் பற்றிய விவரங்களில் தன் பெயர் இல்லை என்பதை அறிந்ததும் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார் கார்த்திக். இது 98 எழுதின உயில், அதுவும் அம்மா எழுதின உயில்னு சொல்கிற. எனக்கு தெரியும் அம்மா எழுதலைன்னு. அவன் வாயாலே சொல்லிட்டான். அம்மா நேற்று தானே உங்களுக்கு படித்து காட்டினேன். இப்போ 1.5 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி நேற்று தானேம்மா உங்களுக்கு படித்து காட்டினேன். உயிலில் நான் என்ன எழுதியிருக்கேன், நான் என்ன எழுதியிருக்கேன்னு இருக்கு டேப்பில். இருக்கு. வேறு யார் கை எழுதிருக்கோம்? அம்மா தானே உயில் இது. ஆனால் அம்மா எழுதலை, அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. அப்பா உயிரோடு இருக்கும்போது எழுதலை உயில், அதனால தான் வந்தது. இப்போ அம்மா உயில் எழுதிட்டா, அதனால தான் அம்மாவுக்கு ஏதாவது ஆகும், யாராவது யோசிப்போம் பண்ணம்மா. என்னம்மா நேற்று தானே படித்து காட்டினேன் உங்களுக்கு, நான் உயிலில் என்ன எழுதிருக்கேன்னு. இது நேற்று படித்து காட்டினியா? அப்போ 98 யார் எழுது? அப்போ தெரிஞ்சு போச்சு அம்மா எழுதலைன்னு. அவன் அதான் நுழலும் தன் வாயால் கெடும், கடவுளை தான். அப்புறம் நான் இந்த லாஸ்ட் லைன் படித்து காட்டினேன். திஸ் வில் இன் நோ வே டினை மை எல்டர் சன் எம் கணேஷ் ஃப்ரம் கிளைமிங் ரைட் ஓவர் மை அதர் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு என்னம்மா அர்த்தம்னு சொல்லு, எனக்கு தெரியும். இந்த லைனே இல்லைன்னா இப்படியெல்லாம் காட்டினா இருக்கு. அந்த லைன் இருந்ததுன்னா அவன் நினச்சிட்டான் என்கிட்ட இல்லை அதுன்னு. அவனுக்கு இருக்க புத்தி பாருங்க, திருடன் புத்தி மாற்றான். தான் ஏமாற்றப்பட்டதாக கருதி வருத்தமடைந்து அண்ணனிடம் சண்டையும் போட்டுள்ளார் கார்த்திக். ஏங்க கடைசி நேரத்தில் ஏன் இப்படி யூர் டூயிங்? எனக்கு கடன் இருக்கு, நான்லாம் வெளியெல்லாம் போய் தங்க முடியாது. நான் சொன்னேன் எல்லாரும் தானே போகணும், அப்போ தானே கட்ட முடியும். இல்லை நீ பாதியை எடுத்துக்கோ, மீதியை கொடு. பாதி எடுத்து கட்டிக்கோவா? எப்படியா கட்டும்போது யாராவது இங்கே இருக்க முடியும்? இருக்கிறதே நம்ம தொண்டு லேண்டு 2.8 கிரவுண்ட்ஸ். என்ன சொல்கிற? இதுவே 43 வருஷம் ஆச்சு இந்த பில்டிங்கு. எப்போ வேணால் கீழே விடும். அந்த ஃப்ளாட்டும் நல்லா கட்டலை, 20-25 வருஷம் ஆச்சு. அதுவும் எப்போ வேணால் கீழே விடும். எல்லாரும் போனால் தானே, இது பேசினது தானே. அவர் போகிறேன்ட்டார் தனியாக. நானும் வீட்டுக்கு வெளியே வாடகை பார்த்துட்டு போகிறேன்ட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே போயஸ் கார்டனில் வீடு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. நாங்கள் மட்டும் வெளியே போனோம். அண்ணனுக்கும் நானே ஃப்ளாட் பார்க்குறேன்ட்டேன். அண்ணன் விழுது இன்னும் சொல்ல, அந்த வாடகையை நான் கட்டுறேன்றேன். அந்த 1 வருஷத்துக்கு கட்டுற வரைக்கும் இங்கே பில்டிங் கட்டுற வர வீடு பாட்டு தரேன், அந்த வாடகையை நான் தரேன். ஒன்றும் இல்லை, நீ அப்படியே போய் அங்கே தங்க வேண்டியது, வீடு கட்டுறா திரும்பி வர. இல்லை இன்கம் டேக்ஸில் 4 லட்ச ரூபா ஏதோ கடை பாக்கி இருக்கு அம்மாவுக்கு, அதையும் நான் கட்டுறேன்னு. நான் திருப்பி வேலை செய்கிறப்போ நான் கட்டுறேன். கடவுள் அந்த வசதி கொடுத்துருக்காரு, எனக்கு கட்டுறேன். அம்மாவுக்கு தானே, வேறு யாருக்கு பண்ண போகிறோம்? உன் பேரில் கொடுக்க முடியாது. ஏன்? உனக்கு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அம்மா பேரில் கொடு. சரி அம்மா பேரில் கொடு, அம்மா நீங்கள் கொடுங்க அப்புறமா. ஆனால் 7-8 மாதத்துக்கு பண்ண முடியாது, இப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு கடன் இருக்கு. யோ நீ வாங்கின கடனுக்கு இதுக்கு நீ சம்பந்தம்?
அதான் ஆழ்வார்பேட்டை நீ எடுத்துக்கிட்டல. என்னைக்கு என் பேர் உயிரில் இல்லையோ நான் இல்லை, அவ்வளோதான். அம்மா வார்த்தை இஸ் ஃபைனல். ஆனால் இது என் லைஃப் மட்டும் இல்லை, என் பசங்க இருக்குது. நாளைக்கு என்ன திரும்ப ஏன்ப்பா தாத்தா சொத்தில் நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு நான் என்ன பதில் சொல்கிறேன்? இல்லை அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இல்லை இவரு கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இவரு கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? 2 பொண்ணுங்க அவங்களுக்கு, 2 பசங்க இவருக்கு, நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களை நம்பி தானே முரளிமாமா நாங்கள்லாம் இருக்கோம், ரைட்? நான் பேசுகிறேன்ப்பா, கோர்ட்டு கேஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கன்ட்டாங்க. மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்டெல்லாம் நான் படித்தேன்னா அடுத்த நிமிஷம் அவர் ஜெயிலில் இருப்பார். வீட்டை விட்டு விரட்டப்பட்டாரா நடிகர் கார்த்திக்? சகோதரன் மீது பரபரப்பு புகார்கள். எல்லா ஆதாரமும் இங்கே இருக்கு அவருக்கு அகென்ஸ்டா. சொத்து பிரச்சனையில் நியாயம் கேட்கும் கார்த்திக். சண்டை போட்டாதான் கோர்ட்ல நியாயம் கிடைக்கும்னா வேற வழி இல்லை. தன் அண்ணன் கணேசன் தனது தாய்க்கு தெரியாமல் இதுபோல் எழுதி வாங்கியதாகவும் கூறுகிறார் கார்த்திக். அம்மாவை ஏமாற்றி ஒரு உயில் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டார் 98ல். அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது பாவம், அவங்களுக்கு ஏஜும் ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாததை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி 98ல் ஒரு வில்லை எழுதி ஆழ்வார்பேட் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி முழுசாக வந்தால் 100 கோடிக்கு மேலே வரும். அதுபோக அம்மா பேரில் இருக்கிற மற்ற சொத்துக்களும் அவருக்கு கிளைம் உண்டுன்னு எழுதிக்கிட்டார். அம்மா சொன்னது என்கிட்ட அப்பா இருக்கும்போதே சொன்னார்ப்பா, ஆழ்வார்பேட்டை அவருக்கு தான், போயஸ் கார்டன் உனக்கு முழுசான்னு. எனக்கு முழுசாக வேண்டாமான்னு, எல்லாருக்கும் ஃப்ளாட் கட்டி தரேன்னு. 98ல் அவர் திருட்டுத்தனமாக வாங்கி ஒழிச்சு வச்சுட்டார் இந்த வில்லை. அம்மாவும் சொல்ல, பாவம் என்ன சொன்னாரோன்னு தெரியல, அம்மாவும் சொல்ல அவரும் சொல்ல. எதேச்சியாக ஒரு நாள் அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுவோம். அப்பாவோட வீடு அது. ட்ராவில் ஃபைல் இருந்தது, புரட்டி பார்த்தேன், இந்த வில்லை பார்த்தேன், ஷாக் ஆனேன். யாரையும் பார்க்கல, போயிட்டேன். இப்படி ஒரு வில்லா, இன்னொரு புள்ள பேரே காணும் அந்த வில்லில், பதறி போயிட்டேன். அம்மா பேரில் இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டிலையும் அவருக்கு ஷேர் உண்டுன்னு எழுதிட்டார். ஆழ்வார்பேட்டு அதுவும் அவரது, எல்லாத்தையும் அவரதுன்னு. அப்புறம் போய் அம்மா கேட்டேன், இந்த மாதிரி லைன் ஒன்று இருக்கேம்மா, திஸ் வில் நோ வே டினை my elder son M. Ganesh from claiming rights over all my other properties. ஏம்மா அப்படி ஒரு லைன் எழுதினீங்க? நான் இதை கூட கேட்கல, ஆழ்வார்பேட்டை அவருக்கு முழுசாக ஏன் கொடுத்தீங்கன்னு கூட கேட்கல, இந்த லைனை மட்டும் ஏம்மா சேர்த்தீங்கன்னு கேட்டேன். அப்படி நான் எழுதவே இல்லையேப்பான்னாங்க. அப்போ இருக்கேம்மான்னு. சரி, நான் திலகம் கிட்ட என்னோட இன்னொரு சிஸ்டர் போயஸ் கார்டனில் இருக்காங்களா, அவங்க கேட்டுக்கிறேன்னாங்க. சரிங்கம்மா கேட்டுக்காங்கன்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதேபோல் தன் நெருங்கிய உறவினர் சிலரையும் மிரட்டி எழுதி வாங்கியிருக்கிறார் என்றும் கூறுகிறார். கணேஷும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் ஜெயிலில் இருப்பாங்க. அக்கா எழுதினது, என் கசின் பிரதர் எழுதினது, எப்படி அவனை மிரட்டி இந்த உயிலில் கையெழுத்து போட வச்சான்ற வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு விட்னஸ், நான் சொன்னேன் என் கசின் பிரதர், இந்த விட்னஸ் அவர் தான். இவரை கேட்டேன், ஏன்பா நானும் அண்ணன் தானே, இத்தனை வருஷம் ஏயா மறைச்ச நீ, கையெழுத்து போட்டல? இல்லை முரளி, என்னை மிரட்டி கையெழுத்து போட வச்சாங்க, நான் என்ன பண்ணிட்டேன் முரளி. சரி அப்போ உண்மையை சொல்லு, என்ன மிரட்டினாங்க, கையெழுத்து போட்டேன்னா எழுதி கொடுன்னா எழுதி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன் கார்த்திக் தேனாம்பேட்டை காவல் நிலையம் சென்று தனது சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு கோரி புகார் மனு ஒன்றும் கொடுத்துள்ளார். அதன் பிறகுதான் நடிகர் கார்த்திக் வீட்டை விட்டு விரட்டப்பட்டாரா என்ற பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நடிகர் கார்த்திக் கொடுத்த புகாருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரது தாயார் சுலோச்சனா தன் இளைய மகன் கார்த்திக் கொடுத்த புகாரில் எவ்வித உண்மையும் இல்லை, நான் விருப்பப்பட்டேதான் ஆழ்வார்பேட்டையில் உள்ள சொத்துக்களை எனது மூத்த மகன் கணேசன் பெயருக்கு எழுதி வைத்தேன் என்று அதிரடி பதில் மனு ஒன்றையும் கொடுத்துள்ளார். ஆனால் கார்த்திக் தனது சகோதரர் கணேசன் தன்னை ஏமாற்றியதற்கான எல்லா ஆதாரமும் தன்னிடம் உள்ளது என்றும் கூறுகிறார். என் அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளும் கணேஷ் என்பவர்
எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டார் அவர். இது எங்கள் அப்பா பேருக்காக, எங்கள் அம்மாக்காக, என் பேருக்காக. இப்போ கௌதமும் அதை அவர் கூட்டு வரலைன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் குடும்ப பேருக்கு தான் நல்லதில்லை. ஆனால் நியாயம் சண்டை போட்டால் தான் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும்னா வேறு வழி இல்லை. ஸோ எல்லா ஆதாரமும் இங்கே இருக்குது. அவருக்கு அகென்ஸ்டாக அவர் அம்மா கையில் போட்டுக்கிட்டார், அதுதான் உண்மை. அப்புறம் அவர் பண்ண ஊழல் எல்லாம் வெளியே வந்துச்சு. கொடைக்கானல் ஹோட்டலில் அவர் பண்ண ஊழல் எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்தினார். எங்களுக்கு ஷேரே வர்றதில்லை. அதில் அவரே கையெழுத்து போட்டு பவரை பட்டனை கொடுத்துட்டோம் அவருக்கு. ஸோ அவர் விளையாடுறாருங்க ஹோட்டலை வச்சுக்கிட்டு. எங்களுக்கு ஒரு பைசா வர்றதில்லை. அவர் பிள்ளையே சொல்கிறாருங்க, இதில் வச்சுருக்கேன் சித்தப்பா போடுங்க கேஸுன்றாரு. மேலும் தனக்காக மட்டுமில்லாமல் தனது சகோதரி குடும்பத்தினருக்காகவும் இந்த சொத்து பிரச்சனையை விடப்போவதில்லை என்கிறார் கார்த்திக். இவர் தான் உழைச்சார் ஃபுல்லாக. அவர் அப்படியே ஷோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிட்டார். அவ்வளோதான், அதுதான் உண்மை. வீடுக்காக உழைச்சது கார்த்திக் தான். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாருமே அங்கே தான் வளர்ந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் ஏர்ன் பண்ணாங்க, யார் உட்காந்து சாப்பிட்டாங்கன்ட்டு. அவ்வளோதான். எனக்கு வேண்டாம் அந்த இனிமேல் அவங்களா கொடுத்தாலும் எனக்கு ஆழ்வார்பேட்டை வேணாம், எனக்கு வேண்டாம். என்றைக்கு எங்கள் அம்மா அது அவருக்குன்ட்டு முடிவு பண்ணுறாங்களா, ஹேண்ட்ஸ் ஆஃப், ஐ டோன்ட் வாண்ட். ஆனால் என்னோட 2 சிஸ்டரோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுக்கு போக வேண்டிய ரைட்டு போகணும். அவங்களுக்கு அப்பா எல்லாம் பண்ணிட்டாருன்னு நீ சொன்னா அது போய். தன் அண்ணன் கணேசன் சமாதானத்திற்கு வர வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்திற்கு செல்லப் போவதாகவும் கூறுகிறார் கார்த்திக். ஒன்றும் இல்லைங்க, இந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க சமாதானத்துக்கு வந்து செட்டில்மெண்ட் டீடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தா ஓகே. இல்லை கோர்ட்டில் தான் போய் நீ சண்டை போடுறன்னா இந்த எவிடன்ஸு காட்டுறேன்னா சீட்டிங் கேஸில் முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே போய் யாருக்கும் சொல்கிறதில்ல, எதுவும் கேட்குறதில்ல. ஏன்னா எங்களை கிட்டத்தட்ட வெளியே போன்னு விரட்டி விட்டாங்க. அதான் சொன்னாங்களே, எங்களை அடியாட்களை விட்டு மிரட்டினார். அடியாட்கள் யார்? எங்கள் அக்காவா? அவங்கள அடியலை, இல்லை மூத்த கிராண்ட்சன் அவர் அடியலை, இல்லை நானா? என்னையா இது பொய் சொல்ல ஒரு அளவில்லை. மேலும் தனக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் என்று காத்திருப்பதாகவும் கூறுகிறார் கார்த்திக். வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு பரிச்சயமான வார்த்தை சிபில். சிபில் என்றால் என்ன? சட்டத்தின் வாயிலாக சிபிலில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? தற்போதைய வாழ்க்கை முறையில் ஒருத்தருக்கு தேவைப்படும் விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அது வீடு, வாகனம், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கடன் பெறுவதற்கு தேவை அதிகமாகி கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் கடன் பெறுபவர்கள் சரியாக பணத்தை செலுத்தாத பட்சத்தில், அது மக்கள் பணமாக இருக்கக்கூடிய வங்கியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பணம் திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அதனால் பாதிக்கப்படுவது வேறு நியாயமான நபர்கள். அதாவது அவங்களுக்கான கடன் கொடுக்க முடியாமல் போகிற காரணத்தினால இதை எப்படி நடைமுறை செய்வது, வழிவகை செய்வது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து 2000 ஆண்டிலே உருவாக்கப்பட்டது தான் ஒரு சிபில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது தனிநபர்கள் பெறக்கூடிய கடன்கள், அவங்க திரும்ப செலுத்தக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களை சேகரித்து அது ஒரு அமைப்பாக அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு வங்கிகளும் சரி, தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, இல்லை பண பரிவர்த்தனை செய்யும் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி, அந்த விவரங்களை வாங்கி, இந்த தங்கள் கொடுக்க வேண்டிய அந்த யாருக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்க திரும்ப செலுத்தக்கூடிய நபரா, அவருக்கு வேறு என்ன கடன்கள் இருக்கிறது, அவர் ஒழுங்காக செலுத்தி வருகிறாரா அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்பதற்காக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்துலையுமே அந்த பேங்க், எல்லா வங்கிகளும் சரி, இல்லை வங்கி சாரா நிறுவனங்களும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் யார், அவங்க யாரெல்லாம் ஒழுங்காக பணம் செலுத்துறதில்லை அப்படிங்கிற விவரங்களை சிபிலுக்கு தெரிவித்து வர்றாங்க. அந்த சிபிலை பொறுத்த வரைக்கும் அந்த என்ட்ரி இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் எந்த ஒரு நபரும் ஒரு கடன் வாங்குவதற்கு முன்பாக ஒரு தனியார்கிட்ட போனாலும் சரி, இல்லை அவங்க வங்கிட்ட போனாலும் சரி, அவங்க அந்த சிபில் ரிப்போர்ட் பார்க்குறாங்க. அந்த சிபில் ரிப்போர்ட்டில் ஏற்கனவே என்ன இருக்கிறது, அவர் ஒழுங்காக கடன் செலுத்தவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் அவங்க அந்த கடன் கொடுப்பதை நிராகரித்து விடுகிறார்கள். அந்த சூழலில் பல தருணங்களில் இப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒழுங்காக பணத்தை செலுத்தி இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் சிபில் தவறாக அந்த விவரங்கள் குறிப்பிடப்படுகிறது. அந்த வங்கியிலாலேயோ இல்லைனா சம்மந்தப்பட்ட நிறுவனங்களாலேயோ
ஆக அப்படிப்பட்ட சூழலில் ஏராளமான குழப்பங்கள் ஏற்படுகிறது. நியாயமாக பணத்தை கட்டிய நபர்கள் கூட அவங்களுக்கு ஒரு கடனுக்காக போகும்பொழுது ஒரு தடையாக இருக்கிறது. அந்த தடையை களைவதற்கு அவங்களுக்கு பல மாதங்கள் ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க ஏராளமான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார் கடன் பெறுவதற்கு முன்பாகவும் சரி, இப்போல்லாம் சிபிலில் ஆன்லைன்லேயே அவங்க வெளியிடுறாங்க. 470 ரூபா டெபிட் கார்டுலேயோ இல்லை கிரெடிட் கார்டுலேயோ இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லேயோ மாற்றம் செய்துவிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விவரங்களை கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் 5 கேள்விகள் இருக்கும். அதில் 3 கேள்விகளுக்கு பதிலளித்தாலே அந்த ரிப்போர்ட் வந்து விடுகிறது. ஒருவேளை அந்த சிபில் ரிப்போர்ட்டில் தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் அந்த வங்கிக்கும் கடிதம் எழுதி சிபிலுக்கும் குறிப்பிட்டு அந்த பெயரில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதை நீக்கம் செய்து வழிவகை இருக்கிறது. ஒருவேளை அது தவறும் பட்சத்தில் வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட ரெப்ரசன்டேஷன் மூலமாகவோ சிபிலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க அதை சரி செய்யாத பட்சத்தில் இந்த உயர்நீதிமன்றத்திலேயோ சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் மனுவாக தாக்கல் செஞ்சு எதிர்மனுதாரராக சிபிலையும் சம்பந்தப்பட்ட வங்கிகளையும் போட்டு பெயரை அதை நீக்குவதற்கான சட்டத்தில் இடம் இருக்கிறது. தவறான விவரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வங்கிகளுக்கும் சிபிலுக்கும் தெரிந்த பிறகும் கூட அவங்க அதை நீக்கம் செய்யாத பட்சத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சிகள், அந்த தனிநபரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் கருத்தில் கொள்ளப்பட்டு அதற்கு என்ன மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, என்ன பண ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றங்கள் தக்க பரிகாரங்கள் வழங்குகிறது, இழப்பீடுகளும் வழங்குகிறது. ஏன்னால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு தவறான விஷயத்தின் பரலாக பாதிக்கப்படக்கூடாது. அதுவும் அது தவறான விஷயங்கிறது தெரிஞ்ச பின்னாடியும் கூட சிபில் சம்மந்தப்பட்டது இல்லை அந்த வங்கிகள் சம்மந்தப்பட்டவங்க தங்களுடைய தவறுகளை திருத்தாத பட்சத்தில் அதற்கு தகுந்த பரிகாரம் தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. சட்டத்தை பொறுத்தவரை நீதிமன்றங்கள் தனிநபர்களை பாதுகாப்பதை கடமையாக வைத்திருக்கிறது. இந்த மாதிரியான விவரங்களை சிபில் விவரங்கள் பொறுத்த வரைக்கும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.